என்ன நம்பின யாருமே கெட்டு போகாதப்போ ஏன் நம்பிக்கையா இருக்கிற உன்னை கெட விட்டுருவேன். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, ஏன் இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை குழப்பங்கள்? குழப்பம் வருவது இயல்புதான். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எதற்கெடுத்தாலும் குழப்பம் என்றால் வாழ்க்கையை எப்பொழுது வாழப்போகிறாய்? நிச்சயமாக உனக்கு மாறுதல்கள் நடக்கப் போகிறது. உன் புதிய வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது. உன் வாழ்க்கையில் உள்ள கவலைகளை எல்லாம் தூக்கி எறி. உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் உன் அம்மாவாகிய என் பார்வையில் தான் இருக்கிறது. அதை நினைவில் வைத்துக்கொண்டு உன் மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை சற்று கவனி. அவற்றால் நீ இழப்பது உன் மனதின் நிம்மதிதான். உன் மனதை பாதிக்கும் அளவிற்கு உன் மனதில் ஏன் இப்படி எதிர்ப்பு சக்தி இல்லாமல் வைத்திருக்கிறாய்? ஏதாவது உன் மனதை பாதிக்கும் வகையில் நடந்துவிட்டால் நீ வலிவிழந்து காணப்படுகிறாய். உன் மனதில் நான் வசிக்கிறேன் என்று உனக்கு ஞாபகம் இல்லையா? காயப்படுவது நீ மட்டுமல்ல, உன் மனதில் வசிக்கும் உன் அன்னையும் தான். உன்னை காயப்படுத்தும்படி நான் தெரிந்து செய்வேனா? நீ அவற்றை தாங்கிக் கொள்ள உன் மனதில் தெம்பு இல்லை என்றால் உன் தாயாகிய நான் அப்படியே விட்டு விடுவேனா? அந்த அவநம்பிக்கையை, அந்த எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறி. குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை, தெம்பு இல்லை என்றால் தாய்தான் அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி வர வைப்பதற்காக எல்லா ஊட்டங்களையும் கொடுப்பாள். அதே போலத்தான் நானும். உன் மனதை ரணப்படுத்தியவர்களும் நீ காயப்படும்படி பேசியவர்களும் காயத்திலிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மனம் என்பது கோட்டை போல கம்பீரமாக இருக்கவே உன் அம்மா நான் உன் மனதை தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதனால் இனி எதற்கும் கலங்க வேண்டாம் குழந்தையே. சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வேரோடு நீக்கி விடுவேன். என் குழந்தையே, வாடி போன உன் முகம் மலரப் போகிறது. இன்றோடு உன் கஷ்டங்கள் முடிய போகிறது. திருமணமாகி இத்தனை நாட்களாகியும் எங்களுக்குள் இன்னும் நல்ல புரிதல் கிடைக்கவில்லை என்று தவித்த என் பிள்ளைக்கு திருமண வாழ்க்கை நன்றாக அமைய போகிறது. உனக்கான அனைத்தும் கிடைக்கப் போகிறது. என் அன்பு குழந்தையே, என் அன்பும் அருளும் உனக்கு எப்பொழுதும் உண்டு. நீ மனம் போல வாழ்வாய். எல்லா விதமான வளங்களையும் சுகங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய். உன் அம்மா நான் வாழ வைப்பேன். என்னை நம்பு. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. நானே மருந்தாகவும் மருத்துவராகவும் இருந்து நல்லபடியாக பாதுகாப்பேன். என் அன்பு குழந்தையே, புன்னகை முகத்தோடு இரு. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி. மன்னதியின் மல்லீஸ்வரி, நந்தநல்லூர் ராஜேஸ்வரி, பாகேஸ்வரி.